இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராணுவ அடையாளங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு முறையாக வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட், அதாவது ஹோம் செக்ரட்டரிட்டேருந்து பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இது ரெண்டும் இருக்கிறதுனால அது பார்த்துட்டு பண்ணுங்க அப்படின்னு மிக தெளிவாக இருந்தது சார். இது வரைக்கும் இது யாருமே சொல்ல ஹோம் செக்ரட்டரிட்ட பர்மிஷன் ஆகும். ஆமாம், ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ஹோம் செக்ரட்டரிட்ட பர்மிஷன் ஆகும். ஓகே. ஏன்னா ராணுவ அடையாளங்களை பயன்படுத்தும் போது அது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாது. இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு படத்தில் காமிக்கிறீங்க, அது ரொம்ப அப்படின்னா ராணுவ விஷயங்களை நீங்கள் வந்து படத்தில் சொல்லும் போது அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக சொல்லணும், ரொம்ப நுணுக்கமாக சொல்லணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். அதை பற்றின வந்து இராணுவத்தில் ஏற்கனவே இருந்த ரிட்டையர்ட் ஆஃபீஸரோ இல்லை வந்து இராணுவத்தினர்கிட்ட கேட்டு போய் உதவி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேட்டு தான் பண்ணணும். அதெல்லாம் பெர்மிஷன் வாங்கணும். ஒன்றுமே இல்லை சார், சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. இப்போது நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க, டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு நாய் வந்து கிராஸ் ஆகிருக்கும். சாதாரண ஒரு தெரு நாய் அது கிராஸ் ஆகி அந்த பக்கம் போயிருக்கும். கிராஸ் ஆகி போயிருந்தா கூட அதை நோட்டீஸ் பண்ணி, அதை நம்மளும் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அதை கவனிச்சிருக்க மாட்டோம். அது ஒரு ரோடு அட்மாஸ்பியர், அது கேஷுவலாக கடந்திருப்போம். ஆனால் அதை நோட்டீஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு நாய் ஒன்று பின்னாடி பேக்ரவுண்டில் போகுது, நீங்கள் வந்து அதுக்கு வந்து நீங்கள் வந்து மனித விலங்கு வாரியத்திட்ட வந்து நீங்கள் வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து வாங்கிட்டு தான் வந்தாகணும். அனிமல் போர்டுகிட்ட இருந்து வாங்காமல் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் கேரளாவில் ஒரு படத்தில் நடந்து அந்த படம் வந்து ரொம்ப